வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் கூர்மார்வும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதரும் ஏறுமுகம். நான் அறிமல் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூர்ண நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. நாம இன்றைய வீடியோ பதிவில் கந்த புராணம் 23வது பாகம் பார்க்க போறோம். இந்த கந்த புராண தொடரானது இன்று நாம பார்க்கக்கூடிய பகுதியானது தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்த அந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்வை நம்ம பார்க்கறதன் மூலமாகவும் கேட்கறதன் மூலமாகவும் நம்முள் இருக்கக்கூடிய உள்பகை, வெளிப்பகை, புறப்பகைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான எதிரிகளும் துவம்சம் செய்யும் அளவுக்கு ஐயனுடைய ஆற்றல் நிறைந்த இந்த கந்த புராண தொடரானதை பாருங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகும். சரி, இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம கந்த புராண தொடரில் பல பாகங்கள் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இதில் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த பாகம் எது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய பாகம் ரொம்ப இந்த ஒரு நாளை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தேவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தேவர்களுக்கு முழு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா இப்போ தாரகாசுரன் மட்டுமே அழிய போகிறான். இன்னும் அவனுக்கு அண்ணன்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, சூரபத்மன். அதனால அவங்களுக்கு பாதி சந்தோஷம் மட்டும்தான் இருந்தாலும் இதற்கே அவங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைய போறாங்க. முருகன் எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்தும் தாரகாசுரன் அவனுடைய நிலையிலிருந்து கொஞ்சமும் இறங்கவே இல்லை. அவனுடைய ஆணவம் தான் அதிகமானது. இல்லாத வன்மத்தை அவன் கக்கும் வகையில என்னென்னமோ சூழ்ச்சிகள் செய்யறான், என்னென்னமோ மாய வித்தைகள் செய்யறான். அங்க இருக்கக்கூடிய வீரர்களாகட்டும் தேவர்களாகட்டும் எல்லாரையுமே எப்படியாவது கொன்று வீழ்த்த வேண்டும். இந்த கொடியனா இருக்கக்கூடிய முருகன்னு சொல்லக்கூடிய இவனையும் நம்ம கொன்று வீழ்த்தணும் அப்படின்னு எவ்வளவு ஆணவம் அவனுக்குள்ள. அவ்வளவு ஆணவத்தை கொண்டு இருக்கக்கூடிய தாரகாசுரனை முருகன் முடிந்தவரை கனிந்த பார்வையுடனே அவனை அணுகுகிறார். நீ செய்கின்ற அட்டூழியங்கள்லாம் விட்டு விடு, மீண்டும் உனக்காக ஒரு வாய்ப்பை தருகிறேன். நீ ஏன் இவ்வளவு அட்டூழியம் செய்துக்கிட்டு இருக்க? எல்லா மக்கள் ஏன் துன்புறுத்துற? அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? உன்னால நிம்மதி சந்தோஷத்தோட இருந்துட முடியுமா? பல மக்களுடைய வேதனை, அந்த கஷ்டம், அந்த கூக்குரல் எல்லாம் உனக்கு இனிமையான ஒரு செய்தியா உன் காதுல எப்படி விழும்? இந்த அளவுக்கு நீ அட்டூழியம் செய்துட்டு இருந்தா உன் அட்டூழியங்கள்லாம் பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. உன்னை அழிக்கவே நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு போர்க்களத்திலிருந்து முருகப்பெருமான் எவ்வளவோ எடுத்து சொல்லாலும் கூட அவனுடைய ஆணவமானது அழியாம கடைசியில என்ன, அவனுடைய மாய வித்தையை தான் அவன் கையாளுகிறான். அதாவது கிரௌஞ்சி அந்த மலையில அவனுடைய மாய வித்தையை மொத்தமே அதில் தான் அடக்கி வச்சிருக்கான். அதன் மூலயமா திரும்பவும் மக்களை அவன் கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறான். முருகன் இருந்து பார்த்தாரு. இதற்கப்புறமும் இவனுக்கு நம்ம பாவம் பார்க்கறது சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் உன்னோட ஆணவத்தை அழிக்க நான் வேலானதை கையில் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் வேலானதை கையில் எடுக்கிறார். எடுத்த உடனே இடி மின்னல் எல்லாம் முழங்குது. வானமே இரண்டா பிளக்கும் அளவுக்கு ஐயனுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தோட வேலானதை பிடிக்கிறார். பிடித்த உடனே எல்லா மக்கள் எல்லாருமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கணமே தாரகாசுரன் மாய வித்தையால எல்லாரையும் கட்டி போட்ட மாதிரி அவனுடைய அட்டுழியம் அவன் செய்துக்கிட்டே இருக்கான் இல்லையா. முதல்ல முருகன் என்ன நினைக்கிறாருன்னா, நீ இவ்வளவும், அதாவது தாரகாசுரனுடைய முழு சக்தியுமே எங்க இருக்கு, அதாவது அந்த மாய வலைகளை கொண்ட அந்த கிரௌஞ்சியம் மலை, அந்த மலையானதை முதல்ல நாம் அடித்து துவம்சம் செய்யணும், அதை முதல்ல அழிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தாரகாசுரனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி வேலிடம் சொல்கிறார். அதாவது ஞானவேல், சக்தி வேல், ஆதிபரா சக்தி கொடுத்த ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அறத்தை நிலநாட்டக்கூடிய வேலிடம் சொல்றாரு, கிரௌஞ்சியம் மலையை இரண்டாக பிளந்து தாரகாசுரனுடைய மார்பை பிளந்து கொன்று வென்று வா வீரவேல் அப்படின்னு வேலிடம் முருகப்பெருமான் சொல்றாரு. சக்தியின் முழு வடிவமான ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய வேலானது புறப்பட்டு விட்டது. அதாவது நெருப்பை கக்கி கொண்டு அனல் வீசும் காற்றோடு அந்த என்ன சொல்றது வாயுவே நெருப்பை கக்கி கொண்டு அனல் வீசும் காற்றோடு சூரனை அழிக்க முதல்ல கிரௌஞ்சிய மலையை நோக்கி செல்கின்றது வேலானது. வேல் செல்லும் வேகத்தை பார்த்து அங்கிருந்த தேவர்களும் வீரர்களுமே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. இடி முழங்க, மின்னல் வெட்ட, அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த போர்க்களத்துல வேலானது போகிற அந்த காட்சியை கற்பனையில நினைச்சு பார்க்கும் போதே நமக்குள்ள உடம்பெல்லாம் சிலிர்க்குதுங்க. அப்படி வேகத்தோடு அனலை கக்கி கொண்டு, நெருப்பை கக்கி கொண்டு வேலானது சென்று நேராக அந்த கிரௌஞ்சியம், அந்த மலையானை முதல்ல பிளக்கின்றது.
அந்த மலையானது தூள் தூளாக்கி பிளக்கின்றது. அது பிளர்ந்த உடனே அந்த மாய வலைக்குள்ளே சிக்கி இருக்கிறார் இல்லையா வீரபாகு, இன்னும் பல தேவர்கள், அவர்கள் எல்லாரும் துடி துடித்து எழுந்திருக்கிறாங்க. என்ன நடக்கு, ஏன்னா இது வரைக்கும் அவங்க மாயையில இருக்கிறாங்க. அந்த மாயானது எல்லாம் களையப்படுகிறது. எப்படின்னா அந்த வேலானது மலையை பிளந்த உடனே அந்த மாயை அனைத்துமே அழிந்து விடுகிறது. அழிந்த உடனே இவங்க எல்லாரும் மயக்கத்தோடு இருக்கிறாங்களா, இவங்க எல்லாரும் உயிர்ப்பித்து எழுந்தது போல வேலவனை நோக்கி இவங்க எல்லாரும் போர்க்களத்தை நோக்கி ஓடி வராங்க. அதே சமயம் மலையானதை பிளந்த அடுத்த கணமே இன்னும் சீற்றம் கொண்டு தாரகாசுரனை நோக்கி செல்கின்றது. அப்போதும் ஆணவத்தில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய தாரகாசுரன் என்ன சொல்றானா, அந்த வேலானதை பிடித்து என் கைகளில் ஒடித்து போட்டு விடுகிறேன் பார் அப்படின்னு. இவர் இன்னமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. வேலானது பிடித்து விடுகிறேன் என்று எந்திரிச்சு நிக்கிற வேகம், அந்த ஒரு கணம் ஒரு நிமிஷத்துல வேலானது பாய்ந்து தாரகாசுரனுடைய நெஞ்சை பிளந்தது. மார்பில் வேலானது பட்ட உடனே அண்டம் கிடுகிடுங்க, ஆகாயம் வெடி வெடிக்க அப்படின்ற அளவுக்கு இடி மின்னலோட அந்த சத்தம், அந்த என்ன சொல்றது, அந்த அதாவது இவ்வளோ பெரிய அரக்கனா இருக்கக்கூடிய தாரகாசூரன் அழிந்து விட்டான் அப்படின்ற மாதிரி அண்டம் கிடுகிடுங்குது. முருகப்பெருமானுடைய வேலானது தாரகாசுரனுடைய நெஞ்சை பிளந்தது. அவன் துடி துடித்து கீழே மண்ணில் விழுந்தான். விழுந்தும் அவனுடைய சீற்றமானது அடங்கவில்லை. ரத்தம் கொப்பளிக்க 2 துள்ளுகள் துள்ளி அவன் கீழே விழுந்தான். தாரகாசுரன் அழிந்து விட்டான். எல்லாத்துக்கும் காரணமா இருந்த முருகப்பெருமான் வாழ்க, வேலாயுதன் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் என்ற இந்த கோஷமானது எல்லா மக்களும் கூக்குரல் எழுப்ப அண்டமே அதிரும் அளவுக்கு வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷமானது விண்ணை பிளக்கின்றது. இப்போ அவனை, அதாவது தாரகாசுரனை அழித்த அடுத்த கணமே வேலானது நேரா எங்க போகுது, ஆகாய கங்கையை நோக்கி போகின்றது. ஏன்னா தாரகாசுரனுடைய ரத்தமானது வேலில் பட்டு விட்டது அல்லவா, அந்த அரக்கனுடைய அந்த ரத்தமானது பட்டு விட்டதுன்றதுனால வேலானது புனிதத்தன்மை அடையணும் அப்படின்றதுனால நேரடியாக ஆகாய கங்கையை நோக்கி பாய்ந்து சென்று கங்கையில் விழுகின்றது வேலானது. கங்கையில் மூழ்கிய அடுத்த நிமிடமே எப்பேற்பட்ட பாவங்களும் அழிந்து போகும் இல்லையா. தாரகாசுரனை அழித்த பாவங்கள் அனைத்தும் கங்கையில் ஒழிந்து போய்விட்டன. இப்போ வேலானது திரும்பி சக்திவேல் ஞானவேல் திரும்பவும் ஐயனுடைய திருக்கரங்களுக்கு வந்துருச்சுங்க. முருகப்பெருமானுடைய திருக்கரங்கள்ல வேலவனானது நின்ற உடனே பூமழை பொழிந்ததாம். அதாவது வானத்திலிருந்து பூமழையா பொழிந்ததாம் ஐயன் மீது. எல்லா தேவர்கள் எல்லாருக்கும் கூடுதல் மகிழ்ச்சி இல்லையா. எப்பேற்பட்ட அரக்கன் அழிந்து விட்டான், ஒழிந்து விட்டான், எங்களுக்கு எவ்வளோ நிம்மதியை கொடுத்ததுக்காகவே பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்திரன் இதெல்லாம் கொண்டாட்டம் கிடையாது, ஐயனே உங்களுக்கு நாங்கள் அபிஷேகங்கள் செய்யணும், ஆராதனைகள் செய்யணும். இப்போ எல்லாரும் தேவகிரியில் இருக்கிறாங்க. உடனே ஐயனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யணும், அந்த இடத்துல மாட மாளிகைகள் எழுப்பணும் அப்படின்னா உடனே விஸ்வகர்மாவை அழைக்கிறாங்க. விஸ்வகர்மா ஒரு நொடி பொழுதுல ஐயனுக்கு நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனமானதை ஒரு நொடி பொழுதில் தயாரான நிலையில இருக்கு. தேவையான அனைத்து பொருட்களும் அபிஷேகங்கள் அது எல்லாமே தயாரான நிலையில் இருக்கு. ஐயனா அழகான சிம்மாசனத்துல வேலோட முருகப்பெருமான் அமருகிறாரு. ஐயனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடக்குது. எல்லாரும் கண்குளிர பாக்குறாங்க. முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறத உண்மையாவே அவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு அரக்கன் தாரகாசுரன், அவனை அழைத்துட்டு ஐயன் அமர்றாரு அப்படின்னும் போது அவருடைய மனதை குளிர வைக்கும் வகையில் அந்த அபிஷேகங்கள் எல்லாமே தீபாராதனை உட்பட எல்லாமே நடக்குது. எல்லாமே இந்திரன் தலைமையில சிறப்பான முறையில் அங்கே தேவகிரியில நடக்குதுங்க. பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சு ஐயனுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றிகள் சொல்றாங்க. அடுத்த கணமே பண்றாரு, வீரபாகுவை அழைக்கிறார். வீரபாகுவை அழைத்தது மட்டும் இல்லை, இன்னும் இதில் இருக்கக்கூடிய இறந்தார்கள் இல்லையா, தேவர்கள் சார்பா வீரர்கள் சார்பா இறந்த எல்லா மக்களுக்குமே முருகப்பெருமான் உயிர் பாலித்து அங்க அழைத்துக்கிறார். அப்போ வீரபாகுவிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை கொடுக்கிறார். அது என்ன அஸ்திரம் அப்படின்னா, தாரகாசுரனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா நினைக்கக்கூடிய பாஸ்பராஸ்திரத்தை, அந்த ஆயுதம் இவர் முருகப்பெருமான் கிரகித்தார் இல்லையா, அந்த ஆயுதமானது மலர் மாலையா ஐயனுடைய கையில இருந்துச்சு இல்லையா. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதக்கூடிய பாசுபதாஸ்திரத்தை வீரபாகுவுக்கு முருகப்பெருமான் கொடுக்கிறார். ஏன்னா இதுக்கப்புறமும் போரானதை தளபதியாக இருந்து தாங்கக்கூடியவர், நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னா வீரபாகுலே. அதனால அந்த அஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த அஸ்திரத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அஸ்திரம் கொடுத்தது யாரு தெரியுமா,
சிவபெருமானை நோக்கி நீண்ட காலமாக தவம் இருந்து தாரகாசூரன் சிவபெருமானிருந்து வாங்கிய வரம்தான் அஸ்திரம்தான் இந்த பாசுபதாஸ்திரம். இதே அஸ்திரத்தை தான் அர்ஜுனனும் ஒரு முறை இதே தவம் இருந்து மகாபாரத போரில் நாங்கள் வெல்லணும் அதற்காக வேண்டி தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து வாங்கிய அஸ்திரமும் இதே பாசுபதாஸ்திர அஸ்திரம் தான். அவ்வளவு சக்தி வாய்ந்தது, சிவனுக்கு நிகரானது. அதை அவ்வளவு எளிதில் நம்ம யாரும் வாங்கிடவும் முடியாது. அவ்வளவு தவம் இருக்கணும். அவ்வளவு சிறப்புமிக்க தவங்களை இருந்து வாங்கிய அந்த வரம், அந்த அஸ்திரம் என்பதனால முருகன் அதை அழகாக கிரகித்து கொண்டார் இல்லையா. அதே அஸ்திரத்தை வீரபாகுவுக்கு கொடுக்குறார். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போரிலையும் நீங்கள் தான் தலைமை தாங்கணும், உங்கள் கையில் இருக்கிறதா நல்லது அப்படின்னு முருகன் வீரபாகுவுக்கு அளிக்கிறார். கந்தபுராண தொடரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். சூரனை வதம் செய்யக்கூடிய இந்த காட்சியை கண்ணார பார்க்கின்ற எல்லாரும் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. இதே போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நோயாகட்டும், நம்மை துன்புறுத்தும் வகையில் எந்த செயல் யார் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, அதாவது நல்லவர்கள் என்றும் முருகன் துணை இருப்பார். இது போன்ற கஷ்டங்களை யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வரீங்களோ எந்த வகையில் இருந்தாலும் சரி, எல்லாருடைய கஷ்டங்களையும் முருகன் அதை களைவார், வேரோட களைவார். முருகனை நம்பினோர் என்னைக்கும் முருகன் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. நம்முடைய உள்பகை, வெளிப்பகை, புறப்பகைன்னு சொல்லக்கூடிய மும்மலமும் அழியக்கூடிய வகையில் முருகன் நமக்கு துணையாக நிற்பார். இந்த சூரசம்ஹாரத்தை பார்க்கின்ற நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடிவு காலமானது பிறக்கும். அதனால் ஐயனை முருகப்பெருமான வெற்றிவேல் வேலாயுத சுவாமியை மனசார வேண்டிக்கோங்க. இதோடவா முடியுது? இன்னும் சூரபத்மன் இருக்கான். அவனுக்கு இப்போ தாரகாசுரன் அழிந்த செய்தி இன்னும் அவன் காதுகளில் எட்டவிடலை. இதுக்கப்புறம் அவன் என்ன செய்கின்றான், அவனை போர்க்களத்தில் முருகன் என்ன மாதிரி யுத்தியெல்லாம் கையாண்டு அவனை வெல்ல போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் கூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.